கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் பெருக செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 8வது அதிகாரம் அதன் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஒரு துஷ்ட மனிதனாலே அந்த யூத குலமானது அழிக்கப்பட்டு இல்லாமல் போக பண்ணுவதற்கான சூழ்ச்சிகளும் திட்டங்களும் அங்கே செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய மொர்தெகாய், எஸ்தர் இவர்களுடைய ஜெபமும் பிரயாசமும் அந்த துஷ்டனுடைய பாழ்கடிப்பின் எண்ணங்களை முறியடித்து எந்த ஜனத்தை அழிக்க வேண்டுமென்று, எந்த ஜனத்திற்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் கலக்கத்தையும் பயத்தையும் கொடுத்த அந்த துஷ்ட ஆமான் அழிக்கப்பட்டு மகிமையான தேவ கிரியை வெளிப்பட்ட பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சி களிப்பு கனம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு எதிராளியாகிய பிசாசானவன் தேவ ஜனம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கனமாக தேவனுக்குள் ஆண்டவருடைய விடுதலை அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடாதபடிக்கு இந்த ஆமானை போல ஏதாகிலும் விதத்திலே வஞ்சகமான கிரியைகளை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுத்துகிற அவனுடைய தந்திரங்களை நாம் காண்கிறோம். ஆனால் யாதொரு தேவ பிள்ளை ஜெபத்திலே அவைகளை வைத்து அந்த தந்திரங்களை முறியடிக்கும்படியாய் அந்த ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்வை மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த யூத ஜனத்திற்கு இந்த மொர்தெகாய் எஸ்தர் மூலமாக ஒரு மாற்றம் உருவானது போல நம்முடைய தேவனுடைய பலத்த செய்கைகளினாலே அந்த தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற அந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலே விழுந்து விடக்கூடாது, அதை முறியடிக்க வேண்டும் என்று தேவ வல்லமையினால் நிறைந்து ஜெபிக்கிற அந்த தேவ ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அந்த துஷ்ட பிசாசின் சதிகளை கர்த்தர் முறியடித்து மிகுந்த மகிழ்ச்சியும் வெளிச்சமும் அது மட்டுமல்ல களிப்பும் கனமும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வாழ்வுக்கு மேன்மைக்கும் தடையாயிருக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை ஜெபத்தாலும் தேவ ஆலோசனையின் பலத்தினாலும் முறியடிப்போம். நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் மகிழ்ச்சியையும் கனத்தையும் சுதந்திரிக்க கிருபை பாராட்டுவாராக. ஆமீன் ஆமீன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளை தந்தீங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே எப்படி யூத ஜனத்திற்கு விரோதமாய் ஆமான் சூழ்ச்சி பண்ணி அவர்களை அழிக்க வேண்டும் என்று இருந்த பொழுது அந்த சூழ்ச்சியினால் ஜனங்கள் கலங்கி தவித்த பொழுது எஸ்தரும் மொர்தெகாய் இணைந்து ஜெபித்து தேவாலோசனையை கேட்டு அதன்படி செய்ததினாலே துஷ்ட ஆமானுடைய கிரியைகள் முறியடிக்கப்பட்டு தேவ ஜனத்திற்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களிப்பும் உண்டானது போல தகப்பனே, எங்கள் சந்தோஷத்திற்கும் எங்கள் சுகவாழ்விற்கும் எதிராக கிரியை செய்கிற துஷ்ட பிசாசின் சதிகளை நாங்கள் முறியடித்து ஜெபத்தின் மூலமாக வேத வசன ஆலோசனைகள் மூலமாய் அவனை ஜெயித்த எங்கள் ஆண்டவரை இழந்த அந்த சந்தோஷம், இழந்த மகிழ்ச்சி, இழந்த கனம், இழந்த அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.